how much have you earned so far? எவ்வளோ நீங்கள் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க? இப்போ என்னோட கல்லாப்பெட்டியில் வந்து காசு இருக்குது. அது வந்து ஒரு 8 மாதமாக தூங்கிட்டு இருக்கு. எனக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸா இல்லை வந்து ரியல் எஸ்டேட்டா இல்லை கோல்டா எங்கே இந்த காசு போடணும் அப்படின்னு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கும்போது தான் ஐ தாட் ஐ ஹேவ் அ கான்வர்சேஷன் வித் யூ. நீங்கள் ஓவர் வேல்யூட் அசெட், அது கோல்டாக இருந்தாலும் சரி, ஃப்ளாட்டாக இருந்தாலும் சரி, ஈக்விட்டியாக இருந்தாலும் சரி, ஓவர் வேல்யூட் அசெட்டை வாங்கினீங்கன்னா உங்கள் பணம் மதிப்பு எழுதும். நிறைய பேருக்கு அவங்க வாங்கின அசெட் 5 வருஷம் கழிச்சு அதே வேல்யூ இருக்கும். அவங்க வாங்கின பிளாட்டு 10 வருஷம் கழிச்சு 10% தான் ஏறி இருக்கும். அப்போ எதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கரெக்டான இடம்னு டு யூ சஜஸ்ட்? எப்போ ஹை ரிஸ்க் எடுக்கணும், எப்போ அந்த ரிஸ்க்கை குறைச்சிக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சவங்க மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக தாராளமாக நான் சொன்ன விஷயத்தை அச்சீவ் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 5 years யூ கேன் டபுள் யூர் மணி. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஐ திங்க் நான் 2 இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் ரேடியோ, டிவி. ஸோ மார்னிங் டபுள் இன்கம் அண்ட் ஐ வாஸ் நாட், எனக்கு அவ்வளோ காசு நான் பார்த்ததில்லை. அண்ட் தென் எங்கள் வீட்டில் எனக்கு கேட்க மாட்டாங்க. ஸோ ஐ ஸ்பெண்ட் ஆல் ஆஃப் த மணி. ஒரு 1 year கழிச்சு பார்க்குறேன் காசும் இல்லை, அந்த காசுக்கான பொருள் எதுவும் வீட்டில் இல்லை. ஐம் லைக் எங்கே போச்சு காசு, அவ்வளோ காசு எங்கே போச்சு அப்படின்னு. ஒன்லி வென் யூ மேக் மணி ஒர்க் ஃபார் யூ பெட்டர் தேன் யூ ஒர்க் ஃபார் மணி, அன்னைக்கு உங்களுக்கு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் இஸ் சர்டன். வெல்கம் டு உரையாடல். இன்னைக்கு நம்மளோட பேசுறதுக்கு ஆர்ஜே ஆனந்தி வந்திருக்காங்க. விஸ்காம் கிராஜுவேட். அவங்க ஒரு ஆர்ஜேயாக இருந்திருக்காங்க, அப்புறம் வீடியோ ப்ரெசென்டராக இருந்திருக்காங்க, வீடியோ பிளாக் வச்சுருக்காங்க. அது தவிர ஷீ இஸ் அன் ஆக்டர் அண்ட் அ சீக்கர். ஓவர் டு யூ ஆனந்தி. யா, வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹவ் ஆர் யூ? வெரி குட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா வந்து ஃபினான்ஸ்க்குன்னு ஒரு சேனல். ஏன்னா நிறைய டவுட்ஸ் இருக்குது when it comes to money. ஏன்னா என்னோட ரிலேஷன்ஷிப் வித் மணி இல்லை, இட் இஸ் பின் லைக் சேஞ்சிங், ஃப்ளக்சுவேஷன் இருந்துகிட்டே இருக்குது. அதாவது இவ்வளோ ஆரம்பித்தோம், பொதுவாக வந்து ஒரு கிராஃப் காமிக்கும்போது இவ்வளோ ஏர்ன் பண்ண ஆரம்பித்தோம், இப்போ இவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ஸ்கேல் காமிப்போம். ஆனால் அந்த ஸ்கேலில் மிஸ் ஆகிறது என்னென்னா, நான் இவ்வளோ வாங்கிட்டு இருந்தபோது இவ்வளோ தான் என் செலவுகள் இருந்துச்சு, நான் இவ்வளோ வாங்கும் போதும் இவ்வளோ செலவுகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இது க்ரோத்தா இல்லையானே சம்டைம்ஸ் ஒரு கொஷன் இருக்கும். ஸோ எனக்கு வந்து இனிஷியலி வென் ஐ ஸ்டார்டட் ஏர்னிங்கில் ரொம்ப பார்ட் டைமாக காலேஜில் இருக்கும்போது குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸ்லாம் காசு வரும். அப்போ வந்து மை டேட் யூஸ் டு சே, எவ்வளோ நம்ம சம்பாதிக்கணும்னாலும் அதில் கொஞ்சம் சேவ் பண்ணால் தான் அது வந்து யூஸ்ஃபுல்னு சொன்னதுனால அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி வந்து கோல்டு. இப்போ ஆனால் நிறைய டவுட்ஸ் இருக்குது. எங்கே சேவ் பண்ணலாம், எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம், சேவிங்ஸ் தாண்டி அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்று வருது. ஸோ எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நிறைய கொஷின் வந்து இப்போ என்னோடய கல்லாப்பெட்டியில் வந்து காசு இருக்குது. அது வந்து ஒரு 8 மாதமாக தூங்கிட்டு இருக்கு. எனக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸா இல்லை வந்து ரியல் எஸ்டேட்டா இல்லை கோல்டா எங்கே இந்த காசு போடணும் அப்படின்னு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கும்போது தான் ஐ தாட் ஐ ஹேவ் அ கான்வர்சேஷன் வித் யூ. ஸோ அதுக்கு தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். ஸோ பேசிக்லி நான் சொல்லணுன்னா ஐ ஸ்டார்ட் வித் கோல்டு. ஏன்னா எல்லார் ஃபேமிலியும் இருக்க மாதிரியே நம்ம வீட்டில் எப்போ சந்தோஷப்படுவாங்கன்னா நம்ம சம்பாதிக்கும் போது கூட இல்லை, அம்மா முன்னாடி வந்து இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஒரு தங்க மோதிரம் அப்படின்னு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா தே வில் ஃபீல் வெரி ஹாப்பி. பட் என்னோடய ஃபர்ஸ்ட் கொஷினே அதுதான். இன்னும் எங்கள் அம்மாவும் பாட்டியும் ஆசைப்படுற மாதிரி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஓகே தான். நான் கோல்டு பாண்ட் சொல்கிறாங்க, கோல்டு ஷேரில் நீங்கள் போடுங்க, ஸோ நீங்கள் தங்கம் வந்து சாலிடாக வைக்க வேணாங்கிறாங்க. அண்ட் யூ ஹேவ் யூபிஐ ஆப்ஸ் வேர் நீங்கள் கோல்டு வந்து மந்த் ஆன் மந்த், வீக் ஆன் வீக், எவ்ரிடே நீங்கள் வந்து கோல்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வரலாம். அந்த ஆப்ஷன்ஸ்லாம் அவ்வளோ ஆக்சசபிளாக இருக்குது. பட் இஸ் இஸ் அ ரைட் ஆப்ஷன்? See, ஃபஸ்ட்டு கோல்டு வந்து ஒரு அசட்டே கிடையாது, இட் இஸ் அ கரன்சி. Gold is a currency. Yes, look at it as a currency. It is not an asset. Okay. ஆனாலும் நம்ம வந்து அதை வந்து ஒரு லூஸ் சென்ஸில் அசட்டாக ட்ரீட் பண்ணுறோம். அதுக்கு காரணம் இன்னைக்கு கரன்சிஸ் வீக்கன் ஆகும்போது கோல்டு ஸ்ட்ராங் ஆகிடுது. ஓகே ஓகே. இப்போ 2012 கோல்டு டாலர் அளவில் இருந்த மதிப்புலேருந்து பீக்லேருந்து இன்னைக்கு இன்னும் டபுள் ஆகலை. டாலர் அளவில் அவுன்ஸில் மெஷர் பண்ணுவாங்க கோல்டு ப்ரைஸை. டாலர்ஸ் பர் அவுன்ஸ்னு விலை சொல்லுவோம். 2012 ஒரு பீக் போச்சு, இன்னைக்கு 25 இருக்கும். இன்னும் டபுள் ஆகலை. நம்புறீங்களா? அப்போது நம்ம ஊரில் கோல்டில் வந்திருக்கக்கூடிய முக்கால்வாசி ரிட்டர்ன் அன்னைக்கு இருந்த 42 ரூபா டு டாலர், ரூபாயின் மதிப்பு 89 வர்றது இல்லையா, அந்த வேல்யூ தான் உங்களுடைய அப்ரிசியேஷன். ஸோ பேசிக்காக வந்து நீங்கள் கோல்டை இந்தியாவில் வாங்கும்போது எஃபெக்டிவாக நீங்கள் வந்து டாலரை வாங்குறீங்க, ரைட்? ஆனால் உலகம் பூரா பார்த்தீங்கன்னாக்கா சமீப காலங்களில் சில குவார்ட்டர்ஸில் சில மாதங்களில் பார்த்தீங்கன்னா டாலர் வேல்யூ இழந்துட்டு வருது. ஆனால் ரூபாய்க்கும் டாலருக்கும் உள்ள ஒரு ஈக்குவேஷன் தனியாக ஓடிட்டுருக்கு. ஓகே, ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோல்டு நாம் இந்தியாவில் நினைக்கிற அளவுக்கு
அதிக ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு அசெட் இல்லை குளோபலாக பார்த்தீங்கன்னா, டாலர் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா. ஓகே. ஆனால் நம்ம ஊரில் ரூபாய் மதிப்பை இழந்ததுனால நமக்கு அது இன்னும் மிகைப்படுத்தப்பட்டு தெரியுது. ஓகே. அதனால கோல்டு மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் பாருங்க, உங்களுக்கு முந்தைய ஜென்ரேஷன்ஸுக்கு இருந்த அந்த தாட் ப்ராசஸ் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மாறணும்னு நான் நினைக்கிறேன். அதே சமயத்தில் ஒரு எக்ஸ்ட்ரீம் வியூ எடுத்து நீங்கள் கோல்டே வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ரெண்டுத்துக்கு ஒரு வயா மீடியா. நீங்கள் கோல்டு ஒரு பர்சன்டேஜுக்கு உங்களுடைய டோட்டல் வெல்த்லேயோ இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ வச்சுக்கலாம். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 20%க்கு மேலே வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். யங்கர் பீப்புள் அதை விட லோவராக வச்சுக்க கூட முடியும், வச்சுக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. இப்போ நான் உங்கள் ஏஜ் இருக்கும்போது நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணதே கிடையாது. ஸோ எனக்கு 21 இயர்ஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது அதான் 2009 தான். ஸோ தட் இஸ் ஆஃப்டர் 19 years of investing. Only the 20th year I started buying gold. I didn't buy gold. ஏன்னா கோல்டு வாங்கணுன்ற அவசியம் முதல் 19 ஆண்டுகளுக்கு தேவைப்படலை. குளோபல் ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் வந்த பிறகு தான் சரி வாங்கலாம் அப்படின்னு, இதே டாலருக்கு அகெயின்ஸ்டாக ரூபாய் மதிப்பு இழந்தால் நமக்கு ஒரு ஹெட்ஜ் வேணும் அப்படின்னு தான் வாங்க ஆரம்பிச்சோம். அதே தான் நடந்தது. 2012 கோல்டு ப்ரைஸ் ஒரு பீக்கு டச் பண்ண அப்புறம் ரூபாய் மதிப்பை இழக்க ஆரம்பிச்சது. மறுபடியும் 40லேருந்து கிட்டத்தட்ட 67, 68க்கு போச்சு. அப்போது அது கோல்டு ப்ரைஸில் மறுபடியும் தெரியுது. இப்போ திரும்ப உங்களுக்கு இன்னைக்கு பார்க்குற விஷயமும் அப்படி தான் இருக்குது. ஸோ நீங்கள் டாலர் வேல்யூவில் பார்த்தா நமக்கு கோல்டில் அதிக ரிட்டர்ன் கிடைக்கல. ரைட், பட் ரூபாய் அளவில் பார்த்தாக்கா அதிக ரிட்டர்ன் கிடைக்கிறதாக நமக்கு தோணுது. எப்படி பார்த்தாலும் எனக்கு கோல்டு வந்து ஒரு கரன்சி, எனக்கு வந்து அது அந்த அளவுக்கு ஒரு அசெட்டாக நான் அதை பார்க்கல. ஆனால் நம்மளுடைய மொத்த அசெட்டில் ஒரு கரன்சியும் இருக்கலான்ற அளவில் நான் கோல்டு வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் கோல்டு மட்டும் தான் வாங்குவேன்னு சொல்கிறதோ, பாதி கோல்டு வச்சுக்கிறதோ, அது பாதி நகையை வச்சுக்கிறதுலையோ எனக்கு வந்து பெரிய உடன்பாடு இல்லை. அது ஒரு பெரிய ஐடியாவாக எனக்கு படலை. அதை விட பெட்டர் அசெட் கிளாஸஸ் இந்தியாவில் இருக்குது அப்படின்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். ஓகே, நம்ம இப்போ இந்தியான்னு பேசும்போது எனக்கு அப்போ இந்த டவுட் வருது. ஏன்னா பொதுவாக கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரிலாம் பேசும்போது, இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ரீசெண்டாக வென் டு துபாய் போயிட்டு வரும்போது இங்கே விட எனக்கு அங்கே கோல்டு ரொம்ப சீப்பராக இருக்குது அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அப்போ நான் இங்கே வந்து எவ்வளோ தான் காசு போட்டு தங்கம் வாங்கி வச்சாலும் someone who is frequenting துபாய்னு வச்சுப்போமே, அவங்களுக்கு இன்னும் மச் லெஸ்ஸர் ப்ரைஸில் they are able to invest in கோல்டுங்கிற மாதிரியான அந்த ஒரு சேஞ்ச் வருது. அப்படி பார்க்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்தியாவில் பார்க்குற அளவுக்கு கோல்டோட அந்த வேல்யூ இல்லை அப்படிங்கிறது வந்து அப்படி பார்க்கும்போதும் தோணுது. ஆமாம், ஏன்னா இந்தியாவில் வந்து நீங்கள் கஸ்டம்ஸ் டியூட்டி போடுறீங்க ஹெவியாக. இம்போர்ட்ஸை வந்து தடுக்கிறதுக்காக கஸ்டம்ஸ் டியூட்டி இருக்குது இந்தியாவில் கோல்டுக்கு அகெயின்ஸ்டாக. அதை இப்போ கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. பட் அந்த கஸ்டம்ஸ் டியூட்டி இருக்கிறதுனால தான் இந்தியன் கோல்டு ப்ரைஸ் வந்து துபாயில் இருக்கிற கோல்டு ப்ரைஸோட அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபேக்டர்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னாக்கா நம்ம வந்து ஒரு அசெட்டை எப்படி பார்க்கணும் அப்படின்ற ஒரு பார்வை நமக்கு உருவாகும். ஓகே, நிறைய பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி துபாயிலேருந்து வரும்போது ஒரு செயின் வாங்கிட்டு வருவாங்க, வாங்கிட்டு வந்து இங்கே கொடுத்துருவாங்க. இன்ஃபேக்ட் இங்கே இருக்கிறவங்களுக்கே அவங்க வந்து அந்த செயினை கடையிலேருந்து வீடியோவில் காமிச்சு இதுவான்னு காமிச்சு ஷாப் பண்ணி போட்டுட்டு வந்து இங்கே அவங்க சிஸ்டருக்கோ இல்லை ஃப்ரெண்டுக்கோ கொடுக்குறதுலாம் இருக்குது. எவ்வளோ தடுக்க முடியலாம். ஸோ நடக்கிறது தான், அது உண்மைதான். இப்போ அங்கே வந்து அது சீப்பர். ஸோ ஒருவேளை கஸ்டம்ஸ் டியூட்டியை 0 ஆக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரே நாள், அன்னைக்கு வந்து ஒரேடியாக விலை இறங்கும், அதுவும் நடக்கும். ஸோ நம்ம வந்து மதிப்பு என்று நினைப்பது ஆக்சுவலாக உண்மையிலே மதிப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைன்னு தோணும். கோல்ட் ப்ரைஸ்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா டாலரோட வேல்யூ ஒன்று இருக்குது, கஸ்டம்ஸ் டியூட்டியோடைய வேல்யூ இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு அப்ரிசியேஷனாக நம்ம மனசில் கணக்கு போடுறோம். பட் இது எல்லாம் சேர்த்து பார்த்தா கூட இந்தியாவில் வந்து கோல்டு மீது நம்ம வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை நம்ம குறைச்சிக்கலான்னு தான் நான் நினைக்கிறேன். அது இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, அளவாக வச்சுக்கணுங்கிறது தான் என்னுடைய வியூ. பட் இப்போ நமக்கு காலங்காலமாக ஏன்னா நம்ம தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் கோல்டு வாங்கி வச்சிருந்ததுனால தான் இந்த தாட் இருக்குது. ஒன்று அது இல்லை அப்படின்னா இடம் வாங்கி போடுங்க, வீடு வாங்கி போடுங்க. இதுதான் அவங்க சொல்கிற ஒரு பேசிக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது when it comes to. ஸோ ரியல் எஸ்டேட் வந்து நீங்கள் இப்போ எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ரியல் எஸ்டேட் வந்து early 20s நாட் பாசிபிள். ஸோ நம்ம வீட்டில் சொல்லி கொடுக்குற அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒன்று ரியல் எஸ்டேட்டோ இல்லை வீடோ இருக்குது, இல்லை அதை விட்டால் கோல்டு இருக்குது. இந்த ரெண்டில் பார்க்கும்போது நமக்கு early 20s ரியல் எஸ்டேட் நாட் பாசிபிள்ங்கிறனால தான் நிறைய பேர் கோல்டுக்கு போகிறாங்கன்னு தோணுது. ஒரு 30s 40s வரும்போது வீடு வாங்கிடுறாங்க. ஈவன் இஃப் தே ஹேவ் ஒன் ஹவுஸ், அவங்க இன்னொரு வீடு வாங்குறாங்க, ஏன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறாங்க. ஸோ ரியல் எஸ்டேட் வீடு இது வந்து நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறீங்களா? அது கரெக்டான விஷயமா?
ரியல் எஸ்டேட்டை நீங்கள் எதுக்காக வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நுகர்வுக்கு வாங்கணும். ஓகே. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஜென்ரேஷன் வளர்ந்து அதுக்கப்புறம் தனியாக தான் போய் வாழப்போகுது. இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் பேரண்ட்ஸோட நீங்கள் வளர்ந்தீங்க. இப்போ இன்றைக்கி இங்கே இருக்கீங்க, உங்கள் பேரண்ட்ஸ் உங்களோட இங்கே இருக்காங்களா இல்லை வேறு ஊரில் இருக்காங்க? அவங்க வேறு ஊரில் இருக்காங்க. ஸோ இப்போ இங்கே நீங்கள் வாழும்போது உங்களுக்குன்னு ஒரு இடம் வேணும்னு நீங்கள் நினைக்கலாம். அப்போ நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு இடம் வாங்குறதுங்கிறது உங்களுடைய சொந்த நுகர்வுக்கு, கன்சம்ஷனுக்காக நீங்கள் வாங்க போகிறீங்க. இது என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a நேச்சுரல் திங், இட்ஸ் நாட் அ பேட் திங். சப்போஸ் உங்கள் பேரண்ட்ஸ் இங்கேயே இருக்காங்க, உங்கள் பேரண்ட்ஸுக்கு நீங்கள் ஒரே சைல்டுன்னு வச்சுக்கோங்க, ரைட்? அப்போ நீங்கள் மறுபடியும் போய் இன்னொரு வீடு வாங்குறதுங்கிறது அவங்க வீடும் உங்களுக்கு தான் வரப்போகுது. அவங்களுக்கு அப்புறம் நீங்கள் இன்னொரு வீடை வாங்குறதுங்கிறது உங்களுக்கு உங்களுடைய சொத்து டோட்டலாக பார்க்கும்போது, உங்கள் அசெட்ஸை பார்க்கும்போது ஒரு டிஸ்டார்ஷனை கொண்டு வந்துடும். டூ மச் ரியல் எஸ்டேட் ஆகிடும். புரியுது. ஓகே, ரைட். ரியல் எஸ்டேட்டில் நுகர்வுக்குன்னு வாங்குற இடத்துல நம்ம ரிட்டர்னை கணக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வாழறதுக்காக வாங்கியிருக்கோம். ஏன்னா அதை வாங்கின பிறகு நம்ம வாழ்க்கையில் வாடகைன்ற ஒரு விஷயம் வராது. அந்த வாடகை கூடுது இல்லையா, அந்த இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் உங்கள் லைஃப்பில் வராது. ரெண்டல் இன்ஃப்ளேஷன் நம்ம சொல்கிறோம். அதை தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம வந்து முக்கியமாக நகரங்களில் சொந்தமாக வீடு வாங்குறதுங்கிறது. ஸோ அதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். இப்போ ஏற்கனவே வீடு இருந்தால் அதை பண்ண வேண்டியது இல்லைங்கிறது என்னோடய ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து ஒரு வீடு ஏற்கனவே இருக்குது, நீங்களே வாங்கிட்டீங்க வாழறதுக்கு, அங்கே தான் இருக்கீங்க. அது தவிர இன்னும் ஒன்று எங்கேயோ போய் தள்ளி ஊருக்கு வெளியில் இடம் ஃப்ளாட்டு, அந்த ஃப்ளாட் வாங்கும்போது என்ன பண்ணுவாங்க, இப்போ இவங்க இருக்கிறது, இப்போ எல்லாருமே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து லெட் அஸ் சே சிட்டிக்குள்ளே ஓரளவுக்கு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் போய் செங்கல்பட்டு கிட்ட ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்கன்னா, அல்லது சிறுசேரியில் போய் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை. நீங்கள் அங்கே போய் வாழ போகிறது இல்லை, நீங்கள் வாங்குறதுக்கு வட்டி வேற கட்ட போகிறீங்க. நீங்கள் கணக்கெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சொத்துக்கள் ரிட்டர்னே கொடுக்கறதில்ல. ஸோ இதை வந்து சபர்பன் ரியல் எஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். நகரத்துக்குள்ளே இல்லை, வெளியில் இருக்கிற அசெட்ஸ் வாங்குறது. ஸோ அந்த மாதிரி வாங்குறவங்க எல்லாருமே என்னை பொறுத்த வரைக்கும் கணக்கு பார்க்குறது இல்லை ஃபஸ்ட்டு. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஃப்ளாட் வாங்குறீங்கன்னு வச்சுப்போம், தள்ளி போய் லெட்ஸே அது வந்து ஒரு 3500 4000 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 4000 வச்சுப்போம், 1000 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ளாட், 40 lakhs. உங்களுக்கு அது அஃபோர்டபுளாக தோணும். நீங்கள் ஒரு 10 lakhs போடுவீங்க, 30 lakh லோன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி எங்கேயோ தள்ளி போய் வாங்குறீங்க. இதுக்கு நீங்கள் இந்த 30 lakhsக்கு வட்டி வேற கட்டுவீங்க. ஆக்சுவலாக அந்த வட்டி கட்டி முடிக்கும்போது நீங்கள் எவ்வளோ பணம் மொத்தம் அந்த ஃப்ளாட்டில் போட்டிருப்பீங்கன்ற கணக்கு உங்கள் மைண்ட்லேயே ஏறாமல் தான் இதை வாங்குறீங்க. நீங்கள் போடுற ஒரே கணக்கு எனக்கு இவ்வளோ இஎம்ஐ கட்ட முடியும்னு, அந்த கணக்கை பேஸ் பண்ணி நீங்கள் வாங்கிடுறீங்க. இதுக்கப்புறம் 10 years கழிச்சு உங்களுக்கு தோணுது, வேஸ்ட்பா, நம்ம அங்கே போக போகிறது இல்லை, வித்துடலாம், வேற ஏதாவது பண்ணலான்னு தோணும். ஹியூமன் மைண்ட் அப்படி தானே. அன்னைக்கு நீங்கள் அதை அவுட் க்ரோ பண்ணியிருப்பீங்க அந்த ஐடியாவை. அப்போ நீங்கள் அதை விற்க போகும்போது உங்களுக்கு வர்ற விலையை பார்த்தா நீங்கள் கட்டின வட்டி இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஆக்சுவலாக உங்களுக்கு ரிட்டர்னே இருக்காது. இது எப்போ தெரிய வரும்னா இன்கம் டேக்ஸ் கணக்கு கொடுக்கும்போது தெரிய வரும். அவங்க வந்து ஒரு கணக்கு போட்டு ப்ராஃபிட்டா லாஸான்னு பார்ப்பாங்க. அந்த கணக்கு பார்க்கும்போது ஆக்சுவலாக லாஸ் வரும். ரைட். நிறைய பேருக்கு இது தெரியறதே இல்லை. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா அசெட்ஸ் ரியல் எஸ்டேட்டில் வாங்குறதுங்கிறது, வாழ்வதற்கு ஒரு வீடுங்கிறது வாடகையை வருங்காலத்தில் தவிர்ப்பதற்கு. கடன் அடைச்சிட்டா அதுக்கப்புறம் வாடகை கிடையாது, செலவு கிடையாது. அது ஒரு வகையான முதலீடு. இல்லை எனக்கு பொழுது போகலன்னு சொல்லிட்டு 2, 3, 4, 5ன்னு வாங்குறது இருக்கு பாருங்க, அது எல்லாமே சுமார்க்கும் கீழே இருக்கக்கூடிய முதலீடுகள்ங்கிறது தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். தீஸ் ஆர் நாட் குட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். பட் எல்லாரும் அதை வாங்குறாங்க. ஏன்னாக்கா அது அஃபோர்டபுளாக இருக்குது, லோன் கிடைக்குது, டெய்லி நம்ம அதை பற்றி கேள்விப்படுறோம். என்றைக்கோ சண்டே நிதானமாக தூங்கி எழுந்தாக்கா அன்னைக்கு பேப்பரில் ஃபுல் பேஜ் ஆட் இருக்குது, டெம்ப் பண்ணுது. இன்றைக்கி வந்து புக் பண்ணால் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன்றான், இல்லை ஒரு ஃபாரின் டூர் கொடுக்குறேங்கிறான், ஒரு கார் கொடுக்குறேங்கிறான், அல்லது நீங்கள் வந்து மற்ற பணத்தெல்லாம் நீங்கள் பில்டிங் முடிச்சப்புறம் கொடுக்கலான்னு சொல்லலாம். இப்போ ₹1 கொடுத்துட்டுலாம் புக் பண்ணலாங்கிறாங்க, பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பண்ணக்கூடாதுன்றதான் என்னோட வியூ. நுகர்வுக்கு ஒரு வீடு, அது உங்களுக்கு வாடகையை தவிர்க்கும். ரெண்டாவது, இன்னைக்கு நம்ம சொசைட்டியில் இந்த வீடு இருக்குன்றது ஒரு அடையாளம். யூ ஹவ் அரைவ்டு. 90% ஆஃப் பீப்புள் வீடு வாங்கும்போது அவங்களுக்கு வீடு இல்லை, கடன் தான் இருக்குது ஃபஸ்ட்டு.
பிகாஸ் நீங்கள் 75%க்கு மேலே லோன் வாங்குறீங்க. அப்போ உங்களுக்கு அந்த சொத்து மதிப்பில் 25% கூட உங்கள் பணமாக இருக்காது, 75% லோன் இருக்குது. ஸோ நீங்கள் ஆக்சுவலாக சொசைட்டிக்கு என்ன ப்ரூவ் பண்ணுறீங்கன்னா, இந்த கடன் வாங்கும் அளவுக்கு நான் தகுதியானவன், எனக்கு தகுதி இருக்குது, நான் ஒர்த்தான ஆள் அப்படின்னு தான் நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். பட் சொசைட்டி அதை ரொம்பவே வேல்யூ பண்ணுது. அதனால் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, வீடு வாங்கிட்டா நமக்கு மேரேஜ் ஆகிடும். ஓகே, இது ஒரு மேல் திங். ஓகே, ஐ டோன்ட் நோ வெதர் விமன் ஹேவ் திஸ், பட் வெரி மேல் திங். வீடு வாங்கினா தான் கல்யாணம் ஆகும், வீடு இல்லைன்னா யாரும் மேரி பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு பயம் மென்னுக்கு இருக்குது. இதுக்காக நிறைய மென்னு போய் வீடு வாங்குறாங்க. ஐ டோன்ட் நோ அபவுட் விமன், வாட் யூ சே? இல்லை, வீடு வாங்குற அளவுக்கு யோசிக்கல. ஆனால் எனக்கு வீடு வாங்குறதுல இன்னொரு டவுட்டும் இருக்குது. எங்கேயாவது வீடுக்கு ரெண்ட்டுக்கு போய் கேட்டோம்னா அப்போ சொல்கிறாங்க ஓனர் வந்து இங்கே இல்லை, ஃபாரினில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அடுத்த கொஸ்டின் எனக்கு அதுதான், ஃபாரினில் இருக்காங்க, அங்கே ஏர்ன் பண்ணுறாங்க, ஸோ டாலர்ஸை கம்பேர் பண்ணும்போது ருபீஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற அந்த பட்சத்தில் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்க்குறாங்க. பட் அதில் ரியல் எஸ்டேட் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தானான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அவங்க வாங்குறதுனாலையும் இங்கே வந்து ரியல் எஸ்டேட் விலையெல்லாம் ஏறுதே கொஞ்சம், அவங்க அங்கே இருக்கிறதுக்கு இங்கே வாங்காமல் இருக்கலாமேன்னு தோணுது. பட் அது we can't stop them. உங்களுக்கு விலை ஏற்றி விட்டுறாங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. பட் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து, ஒரு என்ஆர்ஐ பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பாருங்கள். நான் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறேன். 90% of NRIs don't make money in Indian real estate. Oh, okay. 90% lose. ஏன்னா அவங்க வாங்குற இடம், கொடுக்குற விலை, இது எல்லாமே வந்து அவங்களுக்கு ரிட்டர்னே கொடுக்கறது இல்லை. ஓகே, என்ஆர்ஐஸ் ரியல் எஸ்டேட் வாங்கும்போது டெவலப்பர்ஸ் தான் பணம் பண்ணுறாங்க. ஓகே, 90%. இது அப்புறம் தான் அவங்களே உணர்வாங்க, வாங்கிடுவாங்க, காலம் போயிடும், விலை ஏறும் நம்புவாங்க, அவங்களுக்கு பயங்கரமான ஸ்டோரி சொல்லி அந்த அசெட் விற்கப்படும். அப்புறம் வந்து தே ரியலைஸ், ஓ என்னடா அது, நம்மளும் பணம் கட்டிக்கிட்டே இருக்கோம், நம்ம சேவிங்ஸ் எல்லாம் இதில் போயிடுச்சு, இப்போ விற்க போனால் என்ன வேல்யூன்னு பார்த்தாக்கா அதே வேல்யூ இருக்கும். நிறைய பேருக்கு அவங்க வாங்கின அசெட் 5 வருஷம் கழிச்சு அதே வேல்யூ இருக்கும். அவங்க வாங்கின பிளாட்டு 10 வருஷம் கழிச்சு 10% தான் ஏறி இருக்கும். ஆனால் வாங்கும்போது இதுதான் அடுத்த ஹாட்டஸ்ட் திங்கு, இங்கே தான் எல்லாரும் வர போகிறாங்க, இங்கே இவங்க வாங்கியிருக்காங்க அவங்க வாங்கியிருக்காங்கன்னு ஏதோ ஸ்டோரி சொல்லி விற்றுருவாங்க. ஸோ என்ஆர்ஐஸை பொறுத்த மட்டும் அவங்க வந்து இங்கே வாங்குறது என்ன பண்ணுதுன்னா, இங்கே விலை இறங்க விடாமல் பண்ணுது ஃபஸ்ட்டு. ஆனால் அவங்களும் ஜெயிக்கிறது இல்லை இதில், அதுதான் சேட் பார்ட். ஓகே, அவங்க ஈஸியாக பணத்தோட வந்து வாங்கிடுறாங்க. இட் இஸ் வெரி ஈஸி டு மேக் அன் என்ஆர்ஐ பார்ட் வித் இஸ் மணி டு பை ரியல் எஸ்டேட். இது இங்கே இருக்கிற ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரிக்கு நல்லா தெரியும். அதை அவங்க நல்லா யூஸ் பண்ணிடுறாங்க. பட் அது என்ன பண்ணுதுன்னா, இப்போ உங்களுக்கு இந்த ஃபீலிங் கொடுக்குது, அவங்க வந்து வாங்குறதுனால என்னால் வாங்க முடியல, அவங்க இல்லைன்னா இங்கே எனக்கு கிடைக்கும்னு. பட் அவங்களும் ஜெயிக்கிறது இல்லைங்கிறது தான் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். விற்கிறவங்க மட்டும் தான் ஜெயிக்கிறாங்க. எஸ், செல்லர் ஒன்லி வின்ஸ். கரெக்ட். ஓகே, ஓகே. ஸோ இப்போ அடுத்தது, இப்போ ரியல் எஸ்டேட்டும் நம்ம வேணான்ட்டோம், கோல்டும், அதாவது வேணான்னு சொல்லல, நுகர்வுக்கு, கன்சம்ஷனுக்குனா ஓகே, இல்லைன்னா வந்து அது அடிஷ்னலாக வாங்குறதுல யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது கோல்டும் வந்து ஒரு 20% சொன்னீங்க. இப்போ இதுதான் பெரும்பாலான ஆட்களுக்கு தெரிஞ்ச கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இதை தாண்டினா வந்து எஃப்டி, அப்புறம் வந்து ஒரு பிபிஎஃப், இந்த மாதிரி ஐட்டங்கள் அதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் போடுறது. அப்போ எதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கரெக்டான இடம்னு டு யூ சஜஸ்ட்? இப்போ நான் ஒரு 20 வயசுன்னு வச்சுப்போம், நான் இப்போ தான் வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறேன், ரைட்? ஓகே. அண்ட் தென் ஃபேமிலிகிட்ட கேட்டால் கோல்டு இஸ் அன் ஆப்ஷன், இல்லை அப்படின்னா வந்து காசு கூட நாங்கள் எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணுறோம்பாங்க, வி வில் டேக் தி டெசிஷன்ஸ் ஃபார் யூம்பாங்க. இல்லை எனக்கு அது வேண்டாம், ஐ ஹாவ் டு டேக் மை ஓன் டெசிஷன்ஸ்னா வாட் டு யூ சஜஸ்ட்? ஃபேமிலிஸ் லவ் டு டேக் டெசிஷன் ஃபார் ஆல் யங் பீப்புள், அதில் டவுட்டே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு எடுத்த டெசிஷன் பத்தாம அந்த ஒரு ஹங்கர் இருக்குது பாருங்கள், ஆக்ஷன் அவங்களுக்கு. அதனால் வந்து என்னென்னா, அப்பா அம்மா சிஸ்டர் பிரதர் எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு இன்ஃப்ளூயன்ஸ் யூ, டேக் டெசிஷன் ஆன் யுவர் பிஹாஃப். ஸோ இதனால தான் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் முதல்ல பிபிஎஃப்ல போடலாமா, போஸ்ட் ஆஃபீஸில் போடலாமா, போட்டாச்சு, அதெல்லாம் போட்டாச்சு. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, நீங்கள் வந்து ஒரு லோவர் ரிட்டர்ன் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறீங்க. நீங்கள் 7 பேங்க் எஃப்டி போட்டிங்கன்னா நீங்கள் 6.25, ஸோ 6% வச்சுக்கோங்களேன். 6ல் ஆரம்பிச்சு அப்படி மேலே மேலே போகுது. இதில் ஹையஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபிஎஃப் சொல்லலாம், நியர் அபவுட். ஏன்னா அதில் டேக்ஸ் கிடையாது, அதுதான் பெஸ்ட்டு இந்த ஹோல் சீக்வன்ஸில். ஸோ பிட்வீன் 6 and 8% யூ ஆர் காட். ஒன் திங் இஸ் பிபிஎஃப்ல உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது, தட் இஸ் அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு டேக்ஸ் கிடையாது. ஸோ ஆக்சுவல் ரிட்டர்ன் இஸ் ஸ்லைட்லி ஹையர். ஆமாம், அதே நீங்கள் வேறு இடத்துல ஏர்ன் பண்ணியிருந்தால் அதுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டியிருப்பீங்க அதே ரிட்டர்னு. பட் ஒரு யங்கர் பர்சன் who has got let's say 15 years time to grow his wealth, நீங்கள் 20னா you got 15 years at least. உங்கள் பணம் உங்களுக்கு உடனே தேவைப்படாது. அப்படிப்பட்டவங்களுக்கு ஈக்விட்டி, தட் இஸ் பிஸ்னஸஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது
வில் கிவ் பெட்டர் ரிட்டர்ன். எக்விட்டிங்கிறது என்ன? நீங்கள் எக்கானமியில் போய் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ரைட்? இப்போ இந்தியா எடுத்துக்கோங்க. நீங்கள் லாஸ்ட் ஒரு 30 இயர்ஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் எக்கானமி பிட்வீன் 6 and 8% க்ரோ ஆகிட்டுருக்கு, ஆவரேஜாக சொல்கிறேன். இப்போ எக்கானமி 6 to 8% க்ரோ ஆகுதுனாக்கா இதில் அக்ரிகல்ச்சர் விச் இஸ் அபவுட் 20% வச்சுப்போமே, இட் இஸ் க்ரோயிங் ஒன்லி அட் 3%. ஓகே, ஸோ இண்டஸ்ட்ரியல் க்ரோத் வந்து இதுக்கு காம்பன்சேட் பண்ணால் தானே அந்த 6 to 8% வரும். ஸோ இண்டஸ்ட்ரியல் க்ரோத் இஸ் ஆக்சுவலி ஹையர் தேன் 6 to 8%. ஸோ அது இன்னும் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ பிஸ்னஸஸ் have a chance of growing at a better rate than the economic growth rate of 6 to 8%. Okay. So ஒரு பிஸ்னஸ் வந்து குறைஞ்சபட்சம் 10% வருஷம் க்ரோ ஆகுதுன்னு வச்சுப்போம். அதனுடைய ப்ராஃபிட் வந்து அதை விட அதிகமாக க்ரோ ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் பிஸ்னஸ் க்ரோத் 10க்கு பதிலாக 15 இருக்குது, 20 இருக்குன்னா ப்ராஃபிட் இன்னும் வேகமாக க்ரோ ஆகும். ப்ராஃபிட் வேகமாக க்ரோ ஆகும்போது லெட்ஸே ப்ராஃபிட் 20, 25, 30% க்ரோ ஆச்சுனாக்கா அப்போ அந்த நிறுவனத்தினுடைய வேல்யூ கூடிக்கிட்டே போகும். இப்போ கோல்டுக்கு டிமாண்ட் கூடுது, சப்ளை ஃப்ளாட்டாக இருக்குது, டாலர் வேல்யூ கூடுது, ஏற்கனவே கஸ்டம்ஸ் டியூட்டி இருக்குது, இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு மதிப்பு கூட்டி காட்டுது இல்லையா? அதே போல் கம்பெனியினுடைய ப்ராஃபிட் கூட கூட அதுவும் வேகமாக கூடுச்சுனாக்கா அப்போ அந்த கம்பெனியினுடைய ஒரு ஸ்டாக்னுடைய வேல்யூ வந்து வேகமாக கூட ஆரம்பிக்கும். ரைட்? அந்த ஸ்டாக்னுடைய வேல்யூ வேகமாக கூடும்போது நீங்கள் அதை ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கினா அது திடீர்னு 300 ரூபாய் ஆயிரும். இப்போ அந்த இடத்துல நீங்கள் விற்கலன்னு வச்சுப்போம், உங்களுக்கு தான் அவசரம் இல்லையே, இதோட 15 year விண்டோனா இப்படியே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அந்த கம்பெனி ஒரு 10 to 15 years தொடர்ந்து வளர்ந்துன்னு வச்சுப்போமே, அப்போ என்ன ஆகும்னா உங்கள் பணம் வந்து 20% க்ரோ ஆகிட்டு இருக்கும் வருஷம். ஓகே, நீங்கள் வந்து யங் பர்சன் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க, இந்த பக்கம் ஈக்விட்டியில் 20% க்ரோ ஆகிட்டே இருக்கும். உங்கள் ஃப்ரெண்டு கொஞ்சம் கட்ஸி கேரக்டர், அங்கே போய் போட்டிருப்பாங்க, அவங்க அப்பா அம்மா பேச்சு கேட்க மாட்டான்னு வச்சுப்போம், உங்களை மாதிரி ஷீ இஸ் நாட் அ குடி, ஸோ ஷீ கோஸ் தட் சைட். அங்கே போய் போடும்போது என்ன ஆகும்னா 15 years கழிச்சு நீங்கள் 2 பேரும் ஒரே லெவல் ஏர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா கூட, ஒரே அளவு சேவ் பண்ணியிருந்தா கூட உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களோட பல மடங்கு ரிச்சராக இருப்பாங்க. ஓகே, ஆனால் எனக்கு இப்போ தான் இந்த டவுட் ஒன்று வருது. பிகாஸ் ஐ திங்க் ரிச் டேட் புவர் டேட்ல வந்து ராபர்ட் கியோசாகி வந்து ஒன்று சொல்லியிருப்பார். அதில் வந்து அந்த ரிச் டேட்னா த ஒன் ஹூ டேக் ரிஸ்க். இப்போ நம்ம புவர் டேட் வந்து யாருன்னா, நம்ம சொன்ன மாதிரி இதுக்கு வந்து ஒரு லோ ரிட்டர்ன்ஸ் இருக்கும், பட் வந்து நல்ல சேஃப்டி இருக்குன்னு சொல்லிட்டு அதோடு ஸ்டிக் ஆன் பண்ணுறது. ரிஸ்க்கே எடுக்கிறதுங்க சின்ன வயசில் நம்ம நிறைய விஷயத்துக்கு ரிஸ்க் எடுப்போம், எஸ்பெஷலி ஸ்பெண்டிங்கில் நிறைய ரிஸ்க் எடுக்கிறோம். ஒரு 1 lakh கொடுத்து ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறோம், வி டோன்ட் நோ வெதர் 1 lakhக்கு அது வர்தா தான் இருக்கான்னு தெரியல. 6 months கழிச்சு இல்லை அப்புறம் என்ன. ஆனால் அதுவே இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது we are thinking too much. நான் ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த காசுக்கான ரிட்டர்ன்ஸ் வருதாங்கிறது சம்டைம்ஸ் மறந்துடுறேன். ஓகேவா? ஏன்னா ஒரு 1 lakh ஒரு ஃபோனுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஒரு 2 yearsல வந்து வேறு ஃபோன் வருது, இந்த 1 lakhக்கான ஒர்த் அந்த 2 years இருந்துதான்லாம் யோசிக்கிறது இல்லை. ஐ எம் கோயிங் ஃபார் த நெக்ஸ்ட் ஃபோன். பட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதே நான் 1 lakh போடுறேன்னா நான் யோசிக்கிறேன் 2 வருஷம் கழிச்சு நீ எனக்கு என்ன கொடுப்ப அப்படின்னு நான் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற இடத்துல யோசிக்க தான் செய்கிறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு எப்படி அவங்க ஹவு டூ தே ஸ்டார்ட் வித் திஸ்ங்கிறதுல எனக்கு ஒரு டவுட் இருக்குது. பிகாஸ் அது சேஃப்டியும் வேணும்னு ஒரு ஆசை இருக்கும், ரிஸ்க் எடுக்கணுங்கிற ஒரு ஆசையும் இருக்கும் when they are young. ஸோ எவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாம், எவ்வளோ சேஃப்டி நெட் இருக்கணும் when they start? ரிஸ்க் ரொம்ப எடுக்கணுன்ற அவசியம் ஃபஸ்ட்டு இல்லை. நமக்குள்ளே இருக்கிற ஒரு மிஸ்கன்செப்ஷன் என்னென்னா, பயங்கர அதிக ரிஸ்க் எடுத்தால் தான் நம்மளால் சக்சீட் பண்ண முடியும். பட் லைஃப்பில் இந்த சுச்சுவேஷனை எடுத்து பாருங்கள், ரொம்ப அதிக ரிஸ்க் எடுக்கிறவன் போய் சேர வேண்டிய இடத்துல சேர வேண்டிய நேரத்தில் சேர்றானான்னு பாருங்கள், இருக்காது. டிராஃபிக்கில் கார் ஓட்டுறவன்லேருந்து எல்லாருக்குமே வந்து டேக்கிங் டூ மச் ரிஸ்க் ஆல்வேஸ் லீட்ஸ் டு அன் ஆக்சிடென்ட். பணத்தில் இட் லீட்ஸ் டு ஃபைனான்ஷியல் ஆக்சிடென்ட். இப்போ நம்ம ஊரில் மட்டும் நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் மட்டும் வெள்ளூரில் ஒரு கம்பெனி சொன்னால் நான் அவங்களுக்கு வந்து வெரி ஹை ரிட்டர்ன் தரேன், 24%, 30%. 6,000 கோடி ரூபாயை வந்து அவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க இந்த கம்பெனி. மொத்தம் 6,000 கோடியும் காலி, எல்லாம் மிடில் கிளாஸ் மணி. ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24% ரிட்டர்ன் கிடைக்கணும் அப்படின்றது தான். அது தவிர கிஃப்ட்டு, காயினு இதெல்லாம் உங்கள் பணத்துலேயே உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுத்து உங்கள் கேபிட்டல் அவுட் பண்ணுறது. ஸோ இந்த ஹையர் ரிட்டர்ன் எடுக்கிறேன், நான் வேகமாக போகிறேன் அப்படின்னு எந்த இடத்துல நினச்சாலும், கண்மூடித்தனமாக வேகமாக போகிறோன்னு நினச்சாக்கா ஒரு ஆக்சிடென்ட் வரும். ஃபைனான்ஷியல் ஆக்சிடென்ட் டெஃபினட்டாக வரும். எப்போ ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிறது ரெண்டாவது.
சப்போஸ் யாருமே ரிஸ்க் எடுக்க ரெடியாக இல்லை, உதாரணத்துக்கு கோவிடும் போது எடுத்துக்கோங்க. இப்போ அந்த மார்ச்க்கு அப்புறம் பாருங்கள், 2020 மார்ச் உங்களுக்கு நினைவு இருக்கும். அங்கேருந்து அந்த ஒரு 6-7 மந்த்ஸு யாருமே ரிஸ்க் எடுக்க விரும்பாத ஒரு காலகட்டம், ஃபஸ்ட்டு லாக்டவுனில். இப்போ அந்த இடத்துல நீங்கள் ஒரு 10 lakhs வச்சுருக்கீங்கன்னு வச்சுப்போம். அந்த 10 lakhs நீங்கள் அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி ரிஸ்க் எடுக்கிறீங்க. இப்படி எடுக்கும்போது என்ன ஆகுது, அந்த 10 lakhsக்கு உனக்கு கிடைக்கிற ஷேர்ஸினுடைய மதிப்பு வந்து 10 lakhs இல்லை, யூ ஆர் கெட்டிங் மச் மோர் வேல்யூ ஃபார் த 10 lakhs. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு மார்க்கெட் ரியலைசஸ் தட் இது ஒர்த் 10 lakhs இல்லைப்பா, இட்ஸ் ஒர்த் மோர் அப்படின்னு முதல்ல 15க்கு போகுது, அப்புறம் 20க்கு போகுது, அப்புறம் 25க்கு போகுது, அப்புறம் 30க்கு போகுது. 10 lakhs அந்த மாதிரி யாரும் ரிஸ்க் எடுக்காத போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு 30க்கு போகும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எனக்கு தான் தெரியும், ஓகே நான் இதை மட்டும்தான் பண்ண போகிறேன் அப்படின்னு வேலையை கூட நீங்கள் விடுறதுக்கு ரெடி ஆகிடுவீங்க. ஓகே, இதனால் என்ன தெரியுதுனாக்கா, மற்றவங்க ரிஸ்க் எடுக்க விரும்பாத போது இன்வெஸ்ட் பண்ணுறது எப்போவுமே நமக்கு ஒரு பெட்டர் ரிட்டர்னை கொடுக்கும்ன்றது தெரியுது. ஓகே, இதில் நீங்கள் ரிமெம்பர் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரி நமக்கு ரிட்டர்ன் வரும்போது இட் இஸ் நாட் அன் ஆக்ட் ஆஃப் ஜீனியஸ், இட் இஸ் ஜஸ்ட் கன்விக்ஷன். நமக்கு அந்த தைரியம் இருந்தது, கன்விக்ஷன் இருந்தது, இது நடக்கும்னு பணத்தை போட்டோம், அதுக்கான ரிவார்டு தான் இது. இது ஒரு தடவை நடந்ததுனால அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணால் பணத்தை போட்டால் உங்களுக்கு ரிட்டர்ன் வரும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இதே மாதிரி சூழ்நிலை வரும்போதெல்லாம் அந்த வாய்ப்பை நீங்கள் தவறவும் விடக்கூடாது. ஸோ ஈக்விட்டி அப்படிங்கிறது எக்கானமியினுடைய ஒரு பிரதிபலிப்பு பை அண்ட் லார்ஜ். சில நேரங்களில் ஈக்விட்டி வந்து ரொம்ப எக்ஸாஜரேட்டட் வேல்யூவில் இருக்கும். இப்போ இன்றைக்கி அமெரிக்கன் ஈக்விட்டிஸ் அந்த மாதிரி இருக்குது, ரைட்? சில நேரங்களில் அந்த ஈக்விட்டி நான் சொன்ன மாதிரி 2020 மாதிரி அதர் எக்ஸ்ட்ரீம் கீழே இருக்கு. ஸோ இந்த கீழே இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈக்விட்டியில் சக்சீட் ஆவீங்க. அதுலேயும் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷனை கம்மியாக வச்சுக்கிட்டு நிறைய நேரம் வெயிட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி நான் 2 years கழிச்சு பார்க்குறேன், 1 year கழிச்சு பார்க்குறேன் அப்படின்றது தான் எல்லாருக்குமே ஒரு வே ஆஃப் லைஃபாக இருக்குது. இப்போ உங்களுக்கு 2 years கழிச்சு அந்த பணம் தேவையா? இப்போ நீங்கள் 20ன்னு வச்சுப்போம், உங்களுக்கு 2 years கழிச்சு அந்த பணம் தேவையா? 25ன்னு வச்சுப்போம், 2 years கழிச்சு தேவையா? இல்லை, முக்கால்வாசி பேருக்கு தேவையில்லை. யூ கேன் அலோவ் தட் மணி டு க்ரோ. அதை அலோவ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஃபைனான்ஷியல் ரிசல்ட்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்களா, நான் வந்து வேலை செய்ய ஆரம்பித்த முதல் நாள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணேன், நான் படிக்கிற டைம்லேயே நான் வந்து நிறைய டெம்ப்ரரி அசைன்மெண்ட்ஸ் எடுக்கும்போது எனக்கு வர பணத்தெல்லாம் எங்கள் அப்பாகிட்ட கேட்டு அவர்கிட்ட கொடுத்து கோல்டு வாங்கினேன்னு சொல்கிறீங்களா? அதே இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் எக்விட்டியில் பண்ணியிருந்தீங்கன்னா யூ மைட் ஹவ் பாசிபிளி ஏர்ன் ட்வைஸ் த அமௌண்ட் ஆஃப் மணி, ரைட்? ஆனால் யாருமே பண்ணுறதில்ல. ஸோ இந்த 20s ஃபுல்லாக இது பண்ணாமலே கடந்து போகும்போது எல்லாருமே இதுக்குள்ளே எப்போ வராங்கன்னா 30sல வராங்க, அல்ல இன்னும் தள்ளி கூட நிறைய பேர் வராங்க. ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணி எக்விட்டிங்கிற அசட் கிளாஸை நான் பார்க்குறேன், ஐ எம் ரெடி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்லோலி அதோட ஒரு ஃபெமிலியாரிட்டி டெவலப் பண்ண போகிறீங்க. மற்றவங்க வாங்காத போது கொஞ்சம் கொஞ்சம் போடுறது, அப்படி இட்ஸ் அ ப்ராசஸ். ஓகே, ஸோ அந்த ப்ராசஸ் வில் க்ரோ ஆன் யூ. இதுக்கெல்லாம் நீங்கள் சான்ஸ் கொடுக்கணும். வேறஸ் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரொம்ப வேகமாக போய் இப்போ நீங்கள் சொன்னீங்க நான் பணம் வச்சுருக்கேன் இன்வெஸ்ட் பண்ணலன்னு, அது ரொம்ப ஸ்லோ. ஏன்னா நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரீம். பட் ஜென்ரலாக ஸ்டீரியோ டைப் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு லம்பாக ஒரு பணம் வந்தால், என் பணம் ஒரு நாள் கூட ஐடியலாக இருக்கக்கூடாதுன்னு மறுநாள் காலையில் போய் ஹை ரிஸ்க் எடுத்து எல்லா பணத்தையும் போட்டு வந்துடும். அது அதர் எக்ஸ்ட்ரீம். இது ரெண்டுமே தப்பு. இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு மாடரேட் மிடில் கிரவுண்ட் ஒன்று நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ தான் வந்து அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து ஸ்மூத்தாக போயிட்டுருப்பீங்க. எனக்கு இப்போ நம்ம இப்போ யங்ஸ்டர்ஸ் ஒரு 20s 30sன்னு பேசும்போது கூட வி ஹாவ் டைம். ஸோ அந்த காசை வந்து நான் வந்து ஃபண்ட்ஸில் போடுறேன், ஸோ அது வந்து க்ரோவாக விட்றாங்கிறது ஒன்று. பட் நம்ம இந்த ஏஜ் பற்றி பேசுனதுனால நான் கேட்குறேன், இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் என்னை சுற்றி இருக்கிற நிறைய பேர், என் ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ்லாம் ரிட்டையர் ஆகுறாங்க. ரிட்டையர் ஆகும்போது பல்காக ஒரு காசு வருது. ஆனால் அந்த காசை எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறதுல அவங்களுக்கு ஒரு பெரிய கொஷின் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இவ்வளோ காசு வருதா, உனக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துட்றேன், இதோ அவங்களுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைங்களுக்கு ஆளாளுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்குறேன். இந்த மாதிரி அதே எகெயின் ஒரு ரியல் எஸ்டேட்டோ இல்லை கோல்டோ தான் அவங்க மைண்டுக்கு டாப் ஆஃப் த மைண்டுக்கு வருது. ஸோ இந்த மாதிரி பென்ஷன் வாங்குறாங்க, இல்லை அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாங்க, ஃபண்ட்ஸ் அவ்வளோ வருது, தே ஆர் நாட் யங், 60 years ஆப்வியஸ்லி. ஸோ அவங்களுக்கு வாட் யூ திங்க் பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கும்? என்ன பொறுத்த மட்டும் 60ல் ரிட்டையர் ஆகிறவங்க ஃபைனான்ஷியல் அசெட்ஸை நிறைய ஓன் பண்ணுறதுக்கு ஏற்கனவே கற்றுக்கிட்டு இருக்கணும்.
யூ நோ யூ ஆர் கோயிங் டு ரிட்டையர் அட் 60. Yeah. நீங்கள் வந்து ஒரு 40ல் ஹோம் லோனை பே பண்ணி முடிச்சிருப்பீங்க. Correct. ஜென்ரலாக சொல்கிறேன். 40ல் 45 வச்சுப்போம். 15 வருஷ டைம் உங்களுக்கு இருந்தது. இந்த 15 வருஷ டைமில் நீங்கள் வந்து எப்படி ஃபைனான்ஷியல் அசெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி வளர்ந்து அதோடு வாழ்வதுன்னு நீங்கள் கற்றுக்கணும். அது வாழ கற்றுக்கிட்டீங்கன்னாக்கா அப்போ 60ல் வரும்போது நீங்கள் பல்க் ஆஃப் த ரிட்டையர்மெண்ட் மணியை ஃபைனான்ஷியல் அசெட்ஸில் போட்டு வளர்த்துக்கிட்டே இருப்பீங்க. இப்போது ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஃப்ளாட் வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா அது எங்கே வாங்குவாங்க? அவங்க வசதிக்கு ஏற்ப எங்கன்னா வெளியில் தான் வாங்குவாங்க. திரும்ப ஊருக்குள்ளே கிடையாது. வெளியில் வாங்குகிற எல்லா ஃப்ளாட்ஸுமே என்னை பொறுத்த வரைக்கும் பணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எப்போ அந்த ஃப்ளாட்டு பணம் பண்ணோன்னா ஃப்ளாட் வாங்கவே ஆள் இல்லாமல் ஒரு 10 வருஷத்துக்கு நடுவில் ஒரு வருஷம் வரும். அன்றைக்கி விலை ரொம்ப கம்மியாக இருக்கும். 10 வருஷம் முன்னாடி இருந்த விலையே 10 வருஷம் கழிச்சிருக்கும். அந்த டைமில் வாங்கினா அங்கேருந்து ஒரு ஜம்ப் வரும். அந்த ஜம்பில் தான் பணம் பண்ணுது. ஆனால் நம்ம எல்லாரும் எப்போ வாங்குகிறோம்? ஃப்ரெஷ்ஷாக அந்த ஜம்ப்பு முடிஞ்சு ஒரு டாப் வந்த அப்புறம் அந்த இடத்துல எல்லாருமே போய் வாங்குறாங்க. இந்த ரிட்டையர்மெண்ட் பணம்லாம் அந்த இடத்துல போய் உட்காருன்னு வச்சுங்களேன். அப்புறம் அதுக்கப்புறம் அந்த பணம் வளரவே வளராது. ரைட்? அது உங்களுக்காகவோ அல்லது உங்கள் சில்ட்ரனுக்காகவோ யாருக்கு நீங்கள் பண்ணால் கூட அது வளராது. விற்க போனால் குறைஞ்ச விலைக்கு கேட்போம். ஃபைனான்ஷியல் அசெட்ஸில் நீங்கள் வந்து 100 ரூபா மதிப்பு இருந்தால் 100 ரூபா உங்களுக்கு கிடைச்சிரும். உங்கள் அவசரத்துக்கு திடீர்னு அந்த 100 வந்து 75 ஆகாது. ஸோ லிக்விட் அசெட்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை ரிட்டையரிஸ் வந்து மனசில் ஏற்றிக்கணும். லிக்விட் அசெட்ஸாக தான் அவங்க பெருவாரியான பணத்தை வச்சுக்கணும். அவங்க தேவைகளுக்கும் சரி, அவங்களுக்கு அப்புறம் அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் சரி. இப்போ 2-3 பசங்க இருக்காங்கன்னு வச்சுப்போம். 2 பசங்க இருந்தாலும் இப்போ ஒரு வீடு இருந்தால் அது எப்படி பிரித்து கொடுப்பீங்க? ஃபைனான்ஷியல் அசெட்னா க்ளீனாக உங்களுக்கு உங்கள் லைஃப் முடிஞ்சதுக்கு 2 பேரும் ஈக்குவல் நாமினியாக போட்டு பிரித்து கொடுத்துட்டு போயிடலாம். அண்ட் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு அப்புறம் அவங்களுக்கும் போயிடும். அது மட்டும் இல்லை, உங்கள் வாழ்நாளில் என்கிட்ட இருக்கிற பணம் போருமா போராதான்ற அந்த கவலையோடு வாழ வேண்டிய ஒரு நாள் கூட வராது. பணம் கையில் இருக்கும். ரைட்? ஒரு ரிட்டையரிக்கு பணத்தை வந்து ஒரு 12% க்ரோ பண்ண தெரியணும், அல்லது அதற்கான ஒரு வழி தெரியணும். இன்றைக்கி ரிட்டையரிஸ் வந்து 6%ல் பணத்தை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறாங்க. அந்த 6% தான் அவங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்குது. 6-7%. அந்த 7% பத்தாதுங்கிறதுனால அவங்க வந்து தப்பான அசெட்டில் போய் பணத்தை போட்டு லிக்விடிட்டியை இழந்துடுறாங்க. இது ரெண்டுமே நடக்கக்கூடாதுன்னா எக்கானமியில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஓரளவுக்கு எக்கனாமிக் க்ரோத்தில் பெனிஃபிட்ஸ் அவங்களுடைய லைஃப்குள்ளே வர விடணும், வர வைக்கணும். அப்போ என்ன ஆகுனா அவங்க ஒரு 12% ஏர்ன் பண்ணுற ஒரு இடத்துக்கு வந்தாங்கன்னா என்றைக்குமே அவங்களுக்கு பணம் பத்தாதுன்ற ஒரு சுச்சுவேஷன் லைஃப்பில் வராது. ஏன்னா இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு 5-6% இருக்குன்னா உங்கள் பணம் இட் இஸ் க்ரோயிங் அட் 12%னா எவ்ரி 5-6 இயர்ஸ் யோர் மணி டபுள்ஸ். 6 இயர்ஸ்க்கு ஒரு தடவை டபுள் ஆகுது. இன்ஃப்ளேஷன் டபுள் வந்து எவ்ரி அதோட டபுள் 12 இயர்ஸில் போகுதுன்னா தென் யூ ஆர் இன் அ பெட்டர் பிளேஸ். உங்கள் லைஃப்பில் என்றைக்கும் ஒரு டிஃபிகல்ட்டி வராது. சப்போஸ் நீங்கள் ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டராக யூ டர்ன் அவுட், லெட்ஸே உங்களுக்கு 24% ரிட்டர்ன் கிடைக்குது ஒரு 3 இயர்ஸ்க்கு. இப்போ 6 வருஷத்தில் டபுள் ஆக வேண்டிய பணம் 3 வருஷத்தில் டபுள் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வெல்த்தில் அச்சீவ் பண்ண வேண்டியதை விட டபுள் அச்சீவ் பண்ணிடுவீங்க. ரைட்? இதெல்லாம் இருக்குது இந்தியாவில் ஆப்பர்ச்சுனிட்டி. எவ்வளோ பேர் அதை பார்க்குறாங்கன்றது தான் கேள்வி. ஓகே, பார்க்குறவங்க எல்லாருமே எப்போ பார்க்குறாங்கன்னா எப்போ அது சரியான நேரம் இல்லையோ. இப்போ இன்றைக்கி கோல்டு வாங்கணும்னு ஒத்த காலில் நிற்கிறவங்க மாதிரி 3 இயர்ஸ் பேக் இல்லை, 3 இயர்ஸ் பேக் இட் வாஸ் யாரும் கேப்பாரத்து கிடந்து. இப்போ அந்த டைமில் வாங்கியிருந்தாங்கனாக்கா தென் தே வுட் ஹவ் மேட் ஹெல் அ லாட் ஆஃப் மணி. இப்போ தான் எல்லோரும் வாங்கலாமான்னு அந்த ஒரு தாட் ப்ராசஸ் வருது. இதே தான் நம்ம ஊரில் ரிட்டையரிஸ்க்கும் ரிட்டையர் ஆன அப்புறம் கூட வருது. நீங்கள் ஓவர் வேல்யூட் அசெட், அது கோல்டாக இருந்தாலும் சரி, ஃப்ளாட்டாக இருந்தாலும் சரி, ஈக்விட்டியாக இருந்தாலும் சரி, ஓவர் வேல்யூட் அசெட்டை வாங்கினீங்கன்னா உங்கள் பணம் மதிப்பு இழந்துடும். ரிட்டையரிஸ் வந்து லிக்விட் அசெட்ஸில் இருக்கணும். அந்த அசெட்ஸையும் ஓரளவுக்கு அண்டர் வேல்யூடாக இருக்கும்போது வாங்கினா அப்போ அந்த அசெட் வந்து இன்னும் வேகமாக வளரும். அது அவங்களுக்கு தொடர்ந்து ஃபைனான்ஷியலாக ஒரு ஸ்ட்ராங்கர் பிளேஸ்லேயே அவங்களை கொண்டு போய் வைக்கும். ஓகே, இதை கற்றுக்கணும். இது முடியாதுன்னு சொல்லி நான் இல்லை நான் போஸ்ட் ஆஃபீஸில் காசு போடுவேன், பேங்க் எஃப்டியில் போடுவேன், அப்புறம் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் போடுவேன், அப்புறம் வந்து இதெல்லாம் பத்தலைன்னு சொல்லிட்டு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்லேயும் மைக்ரோ ஃபைனான்ஸ்லேயும் நான் போய் பணத்தை போடுவேன். ஏன்னா அங்கே தான் ஒரு 1% எக்ஸ்ட்ரா கிடைக்குது அப்படின்னு இந்த 1% எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறதுக்கு செய்யக்கூடிய இந்த சர்க்கஸ் ஜக்லரி எல்லாம் ரிட்டையரிஸ் பண்ணக்கூடாதுங்கிறது என்னோட வியூ. பட் நிறைய பேர் பண்ணுறாங்க இன்னும் பை ஹேபிட். அதுலேருந்து அவங்க மீண்டு வரணும்னா ஈக்விட்டி மாதிரி ஒரு ஃபைனான்ஷியல் அசெட்டோட ஒரு 15-20 இயர்ஸ் ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடியே கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணிடணும். அப்போ அந்த பணம் வரும்போது அந்த கம்ஃபர்ட் வந்து அவங்களுக்கு
ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். தே வில் கண்டினியூ டு ட்ராவல் வித் த சேம் அமௌண்ட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. தட்ஸ் ட்ரூ. ஆனால் நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஆனால் தோணுச்சு. இப்போ லெட்ஸ் சே அவங்களுக்கு வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட்டில் ஒரு 30 lakhs வருதுன்னு வச்சுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள். ஐ ஃபீல் இவங்க ஒரு வேளை அடுத்தது குழந்தைங்களுக்கு பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அதில் 5 lakhs எடுத்து அவங்க வந்து அவங்களுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா கூட த கிட்ஸ் ஹேவ் தேர் டைம் டு இன்வெஸ்ட் த மணி அண்ட் ஹேவ் இட் க்ரோன் இல்லை. ஸோ ஐ வில் புட் இட் திஸ் வே. ஆஃப்டர் யூ ஸ்டார்டட் ஒர்க்கிங், டிட் யூ எக்ஸ்பெக்ட் எனிதிங் ஃப்ரம் யுவர் பேரண்ட்ஸ்? நோ. Why should you expect anything from them when they retire? Simple question கேட்குறேன். நீங்கள் உங்களுக்கு எப்போ பணம் தேவையோ அன்னைக்கே நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க, கஷ்டப்படுறீங்க, உங்களை நீங்களே பார்த்துக்கிறீங்க. அவங்க ஃபுல் லைஃப் ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு பணத்தை உடனே உங்ககிட்ட கொடுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறதோ அல்லது உங்ககிட்ட கொடுக்கணும்னு அவங்க அவசரப்படுறதோ ரெண்டுமே என்னை பொறுத்த வரைக்கும் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க இன்னும் வாழ வேண்டிய வாழ்க்கை இருக்குல்ல, அதுக்கு அவங்களுக்கு நிறைய எவ்வளோ பணம் தேவைப்படும்னு யாராவது யோசிக்கிறாங்களா? அவங்களே யோசிக்கிறது இல்லை. இது வந்து ஒரு எமோஷனல் டிசிஷன். என் பசங்களுக்கு பணம் கொடுக்கணும், அப்படி எடுக்கக்கூடாதுங்கிற. உங்கள் பசங்களுக்கு நீங்கள் பணம் கொடுக்கலாம், உங்களுக்கு அப்புறம் அவங்களுக்கு போகணுன்றது கரெக்ட். ஆனால் இந்த 60லயே நான் இருக்கும்போதே நானே என் கையால் கொடுக்கறது இதெல்லாம் வந்து சென்சிபிள் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும் தெரியாது. லாஞ்சிவிட்டி 60 வயசுல ரிட்டையர் ஆக 90 years வரைக்கும். இப்போ இருக்கிற பணம் 90 வரைக்கும் இருக்குமான்னு யாருமே கணக்கு பார்க்கறது இல்லை. கரெக்ட். ஏன்னா அதுக்கான இன்ஃப்ளேஷன் இருக்கு, அதுதான் ஹெல்த் கண்டிஷன் எல்லாம் இருக்கு. அப்போ இந்த பணத்தை கொடுக்கறதுக்கு அவசரப்படுறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நாட் அக்ரியபிள், நாட் அக்செப்டபிள். நீங்க அப்புறம் கொடுக்கலாம். ஒருவேளை ஒரு தேவை வந்து உங்கள்கிட்ட நிறைய பணம் இருந்து அவங்களுக்கு அந்த தேவை இப்போ நான் கொடுக்காம எப்போ கொடுக்க போறேன்ற ஒரு ஜெனுவைன் ரீசன் வந்து அப்போ கொடுக்கலாம். பட் நான் ரிட்டையர் ஆகிறேன்ற சந்தோஷத்தில் நான் அப்படியே அள்ளி கொடுக்குறேங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ்லாம் ரொம்ப ஒரு உணர்ச்சி மிகை, ஓவர் எமோஷன். ஆனால் அவங்க ஒரு பக்கம் இருக்கட்டும். எனக்கு வந்து இப்போ பார்க்குற அந்த ஒரு கேப் ஒன்று பார்க்குறேன். என்னன்னா ஆல்மோஸ்ட் இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணி அவங்க ரிட்டையர்மெண்ட்டில் ஏர்ன் பண்ணுற ஒரு காசை ப்ராபப்ளி ஒரு என்ட்ரி லெவலில் இருக்கிற ஒரு எம்ப்ளாயி இப்போ ஏர்ன் பண்ணுற அளவுக்கான டிஃப்ரென்ஸ் ஆஃப் சேலரியில் வந்துருச்சு. ஓகேவா? ஆனால் அவங்களோட அம்மா அப்பாவோட லைஃப் ஸ்டைல் வேறு. அவங்கனால வந்து ஒரு 30,000 வச்சு மாதத்தை இது பண்ணால் அவங்க பண்ணிடுறாங்க. பட் அதே இது இந்த ஏஜில் இட் இஸ் நாட் பாசிபிள். இப்போ வந்து அதுக்கான நீட்ஸ் இருக்குது. இல்லை அவங்கள ரெஸ்டாரண்ட்ஸில் அவ்வளோ போக மாட்டாங்களா இருக்கும். பட் எவ்ரிடே நம்ம வெளில போகும்போதோ இல்லை வந்து ஊர் சுற்ற போகும்போதோ இப்படி ஒவ்வொன்றா நம்ம லைஃப் ஸ்டைல் மாறிக்கிட்டே இருக்கும். இல்லை நீங்கள் ஒன்றுமே இல்லை. சப்போஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னாக்கா ஒரு ஒர்க்கிங் பர்சனுக்கு அவங்களுடைய பர்சனல் மெயின்டெனன்ஸ் எப்படி அவங்க ட்ரெஸ் பண்ணணும், அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ரெகுலர் பர்சனல் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது. ஓகே, பர்சனல் மெயின்டெனன்ஸ்னால் உங்களை நீங்கள் பராமரிக்கிறதுக்காக செலவுகள் போத் ஜெண்டர்ஸ் சொல்கிறேன், அதுவே ரொம்ப அதிகம். வேற ரிட்டையர் ஆனவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அவசியம் இருக்காது, ரைட்? ஸோ ஒரு யங்ஸ்டருடைய செலவையும் ஒரு அவங்க பேரண்ட்ஸோட செலவையும் நம்ம கம்பேர் பண்ணுறது நியாயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். காலம் மாற மாற யங்கர் பீப்புளுக்கு அவங்களுடைய காஸ்ட் ஆஃப் மெயின்டைனிங் தெம் செல்வ்ஸ், அவங்க வாழ்க்கையில் அவங்க இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு தேவை இருக்குது. அப்போ தான் அவங்கள இந்த சொசைட்டி ரெக்கக்னைஸ் பண்ணும். அதுக்காக அவங்க அப்படி தான் இருந்தாகணும், ரைட்? அப்போ அந்த 2 நம்பரை நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே. அப்போ இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் லைக் ஏர்லி 20s இல்லைனா ஏர்லி 30s வச்சுப்போமே, இந்த டைமில் வந்து நமக்கான லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு ஃபினான்ஷியல் கோல் செட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா கூட இட்ஸ் குவைட் ஸ்கேரி. ஏன்னா ஒன்று ஐ ஹாவ் டு கேல்குலேட். இப்போ நான் பண்ணுற எக்ஸ்பென்ஸை கேல்குலேட் பண்ணுறதுக்கும் ஒரு பயம் இருக்குது. ஏன்னா வாட் இஃப் த அமௌண்ட் இஸ் டூ ஹை, அது பார்க்குறதுங்கிறது ஒரு அது கன்ஃபரன்டேஷன் ப்ராப்ளம். ரெண்டாவது ஒரு கோல் வைக்கிறேன், வாட் இஃப் ஐம் நாட் ஏபிள் டு இன்வெஸ்ட் ஆர் சேவ் தட் மச்ங்கிற ஒரு கொஷின் இருக்குது. ஸோ வாட் டு யூ சஜஸ்ட் டு ஏர்லி 20s or 30s, ஹவு ஷுட் தே ஸ்டார்ட் தேர் இன்வெஸ்டிங் இட்? ஃபர்ஸ்ட் ஐ வில் கிவ் யூ த குட் நியூஸ். நீங்கள் ஃபைனான்ஷியலாக இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னாக்கா எவ்வளோ பணம் இருந்தால் அப்பா ஐ மேட் இட் அப்படின்னு ஒரு நம்பர் போடுங்க. ஏதாவது ஒரு நம்பர் போடுங்க. ஓகே, சொல்லுங்கள். ஒரு 5 கோடி. 5 கோடி. இந்த 5 கோடியில் நீங்கள் ஏர்ன் பண்ணி சேவ் பண்ண பணம், சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண பணம், உங்களுடைய ஒர்க்குக்கு கிடைச்ச வேஜ் அண்ட் அதுலேருந்து வர சேவிங் என்ன பர்சன்டேஜ் குறைஞ்சபட்சம் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அட்லீஸ்ட் ஒரு 30 to 40% 40% இருக்கணும்னு நினைக்கிறீங்க. எவ்வளோ நாளில் அந்த 5 கோடி உங்கள் லைஃப்பில் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
அது ஒரு 15-20 இயர்ஸ்னா கூட ஓகே தான். 20 இயர்ஸ் எடுத்துப்போம். 20 இயர்ஸ்னா நீங்கள் அதில் 10% கூட இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் குட் நியூஸ். ஓ இஸ் இட்? எஸ். ஏன்னா காம்பவுண்டிங் அந்த வேலையை பண்ணிடும். ஓகே ஓகே. நான் பார்த்த ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னுடைய கிளைண்ட்ஸில் பல பேர் வந்து 25 கோடி, 50 கோடி, 100 கோடி, அதுக்கு கீழே வந்தால் 10 கோடி எல்லாமே வச்சுருக்காங்க. யாருமே அவங்களுடைய கேபிட்டல், தட் இஸ் அவங்க சம்பாதியத்தை அந்த சேமிப்பாக 10%க்கு மேலே போட்டதே கிடையாது. ஓகே. நீங்கள் சொல்கிற முக்கியமான இன்க்ரீடியண்ட் இப்போ தான் சொல்லிட்டீங்க நீங்கள் 20 இயர்ஸ்னு. அதுதான் பிக்கெஸ்ட் இன்க்ரீடியண்ட். ஓகே. நாட் யுவர் ஓன் மணி. அப்போது ஒரே அளவு சம்பாதிச்ச 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வு, ஸோ மச் டிஃப்ரென்ஸ். ஒருத்தன் பயங்கர கெத்தாக பணம் சேமிச்சிட்டா, இன்னொருத்தன் ஒன்றுமே இல்லை. என்னடான்னு பார்த்தா they have not given the right thought and put the money in the right place to compound. ஓகே. நீங்கள் காம்பவுண்டிங்கை கரெக்டான இடத்துல விட்டுட்டிங்கன்னா, நீங்கள் அந்த 20 இயர்ஸு கொடுத்தாக்கா, நீங்கள் வந்து மேபி less than 5 crores வச்சு கூட நீங்கள் வந்து ஈஸியாக 50 crore போக முடியும். ஓ ஓகே. நீங்கள் 5 crore வேணும்னா you need less than 50 lakhs. You feel that you already have it, right? Yeah. You gave a number to me. Yeah. So tell me that number. How much have you earned so far? எவ்வளோ நீங்கள் சேவ் பண்ணி வச்சு? நான் இன்வெஸ்ட் பண்ண வரைக்கும் ஐ ஹவ் நாட் ஈவன் டேக்கன் அ பெனி. ஸோ அது பாட்டும் இட் இஸ் க்ரோயிங். ஆனால் இந்த லாஸ்ட்டாக தான் எங்கே இன்வெஸ்ட் பண்ணலான்னு யோசிச்சதுல தான் அந்த டிலே. இந்த இன்டெசிஷன் இருக்குது பாருங்கள். நான் வந்து ஐ வில் ஃபைண்ட் அவுட் த பர்ஃபெக்ட் மூமெண்ட்டுங்கிறது, அதை நிச்சயமாக எல்லாருமே அவாய்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வந்து டிசைட் பண்ணணும்னா செலவாயிடும். எல்லா செலவையும் நம்ம கையை விட்டு தான் பண்ணணுன்ற அந்த ஹேபிட்டை லைஃப்பில் ஃபார்ம் பண்ணதுனால அதை நம்மளால் பண்ண முடியாது ஒரு பாயிண்ட். காம்பவுண்டிங் அந்த வேலையை நமக்கு செய்ய நீங்கள் அலோவ் பண்ணிங்கனாக்கா, காம்பவுண்டிங் வந்து வில் டூ அ ஃபினாமினல் ஜாப். ஒன்லி வென் யூ மேக் மணி ஒர்க் ஃபார் யூ பெட்டர் தேன் யூ ஒர்க் ஃபார் மணி, அன்றைக்கி உங்களுக்கு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் இஸ் அ சர்டன்டி.